சீனாவோட ட்ரோன் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னா, தன்னோட மைட்டி டிராகன் சொல்லப்படுற J-20 ஸ்டெல்த் ஃபைட்டருக்கு ஒரு புது லாயல் விங்மேனை சோதிச்சு பார்க்கறதா சொல்லப்படுது. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. நான் உங்கள் செந்தில். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ஹிஸ்டரி. TPHistory இது ஒரு ட்ரோன், ஹை ஸ்பீட் காம்பேட் ட்ரோன். சைனா இந்த வகையான ட்ரோனை பப்ளிக்கு 2022ல தன்னோட ஜூகாய் ஹேர் ஷோல தான் வெளியிட்டாங்க. இந்த ட்ரோனுக்கு 2 ஜெட் இன்ஜின் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ட்ரோன் ஒரு டெல்டா விங் டிசைன், கூடவே இது ஒரு வி ஷேப்டு டெயில் டிசைன். இந்த ட்ரோன்னால ஏகப்பட்ட ஆயுதங்களை சுமந்துட்டு போக முடியும். இந்த ட்ரோன்ல ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இந்த ட்ரோன்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட சென்சார்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த ட்ரோனை தனித்துவமாக்குறது இந்த ட்ரோனோட ஏஐ தான். இந்த ஏஐனால தன்னிச்சையா முடிவெடுத்து செயல்பட முடியுமா? இந்த வகையான ட்ரோன்களை ரிகானிசன்ஸ் மிஷனுக்கும் சர்வேலன்ஸ் மிஷனுக்கும் யூஸ் பண்ண முடியுமா? இதோட விங் ஸ்பேன் 10 மீட்டர் வித்தும் 8 மீட்டர் லென்த்தும் உடையது. இந்த ட்ரோன்னால 1000 கிலோ அளவுக்கு பேலோட சுமந்துட்டு போய் எதிரி நிலைகளை தாக்கி அளிக்கிற வல்லமை இருக்கான். இந்த ட்ரோன்ல ஆயுதங்கள், சென்சார்ஸ் கூடவே ஜாமிங் பார்ட்ஸையும் எடுத்துட்டு போக முடியுமா? இந்த ட்ரோன்ல ராக்கெட் பூஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரோன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு எந்த விதமான ரன்வேவும் தேவைப்படாதான். இந்த ட்ரோன் ரிகனைசன் மிஷன் அப்புறம் சர்வேலன்ஸ் மிஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது இல்லையா? அதனாலேயே இந்த ட்ரோன்னால மீடியம் ஆல்டிடியூட்ல அதிக நேரம் பறக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோனோட முந்தைய வெர்ஷன் FH-97, அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் FH-97A. இந்த ட்ரோனோட புரோட்டோடைப்பை தயாரிச்சுட்டு அந்த புரோட்டோடைப்பை வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் இந்த ட்ரோன் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கான டெஸ்டிங் கிடையாது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களாம் சைனா. இப்ப என்ன வகையான டெஸ்டிங் போயிட்டு இருக்குன்னா, சைனாவோட J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டெல்த் ஃபைட்டருக்கு இது ஒரு விங் மேனா ஆக்ட் பண்ணிச்சுன்னா J-20யோட ஸ்பீடு இந்த ட்ரோன்னால பறக்க முடியுமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப வரைக்கும் மார்க் 0.9 ஸ்பீட் அளவுக்கு பறக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லப்படுது. இதோட RCS ரேடார் கிராஸ் செக்ஷன் அது ரொம்பவே கம்மி. அப்படின்னா J-20 ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர்னு சொல்றாங்க சைனா. அப்போ இதுவும் திட்ட ஸ்டெல்த்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான ட்ரோனை ஒரு ஹியூமன்னால இயக்க முடியும். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏத்தபடி இந்த ட்ரோன் செயல்படும். ஒரு டார்கெட் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோனுக்கு சொன்னோம்னா இந்த ட்ரோன் தன்னிச்சையா முடிவெடுத்து கூட போய் அந்த டார்கெட் அழிச்சிட்டு வரதுக்கான திறமையும் இந்த ட்ரோனுக்கு இருக்கு. இந்த ட்ரோனோட இண்டிபெண்டன்ட் ஆபரேஷன் ரிசல்ட்ஸ் சைனா நினைச்ச அளவுக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துட்டதா சொல்லப்படுது. ஆனா அதே இந்த ட்ரோன் J-20 கூடயோ இல்ல மத்த ட்ரோனோட கனெக்ட் பண்ணி கோஆர்டினேஷன் மிஷன்ஸுக்கு அனுப்பும் போது இந்த ட்ரோன்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி செயல்படுதுங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது கூடவே J-20க்கு விங்மேனா இருக்கும்போது எந்த அளவுக்கு இதோட ஸ்பீட் இருக்கு, J-20க்கு இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவான விங்மேனா இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுதான் ட்ரோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சைனா சைமல்டேனியஸா CH-7 ரெயின்போ அப்புறம் GJ-11 ஷார்ப் ஸ்வார்ட்ன்ற 2 ட்ரோன் டெக்னாலஜியும் சைமல்டேனியஸா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 3 வகை ட்ரோன்களுமே UCAV ட்ரோன்கள்னு சொல்லப்படுது. UCAVங்கிறது அன்மேன்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள். சைனா இந்த சோதனையை செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த சோதனையோட முடிவுகள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒருவேளை சைனா இந்த சோதனையை வெற்றிகரமா முடிச்சுட்டா அது இந்தியாவுக்கு பேராபத்தா முடியும். யோசிச்சு பாருங்களேன், J-20ங்கிறது சைனா சொல்றது படியே நம்ம என்னைக்குமே எதிரியா குறைச்சு எடை போடவே கூடாது இல்லையா? அதனால அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் சொல்றாங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. J-20ங்கிறது ஸ்டெல்த் ஃபைட்டர். அந்த ஸ்டெல்த் ஃபைட்டருக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு மேன்னால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன். அந்த ட்ரோன் அந்த J-20க்கு விங்மேனா வரும். ஒன்னு கிடையாது, 4-5 வரலாம். ஒருவேளை இது போல J-20 இந்தியன் பார்டருக்குள்ள வரத நம்மளோட ரேடார் கண்டுபிடிச்சிருச்சுனே வெச்சுக்குவோமே, நம்மளோட மிசைல்ஸையும் ஏவிட்டோனே வெச்சுக்குவோமே, J-20யோட பைலட் அதை டிடெக்ட் பண்றதுக்குள்ள இந்த விங்மேன் ஒரு ராக்கெட்டை ஏவி ஒன்னு அந்த மிசைலை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி முடியல அப்படின்னா கால்குலேட்டிவா யோசிச்சு தன்னோட முதலாளியான J-20 காப்பாத்துறதுக்காக இது ஒரு சூசைட் ட்ரோனா கூட மாறிடும். அது போல J-20க்கு பாதுகாப்பா இது போல ட்ரோன்ஸ் வர்றதுனால J-20யோட மிஷனை முடிக்கிறதுக்கு போதுமான டைமை இந்த ட்ரோன்ஸ் வாங்கி கொடுக்கும். கூடவே இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே நெட்வொர்க் சென்ட்ரிக். அப்படின்னா ஒரு ட்ரோனோட இன்னொரு ட்ரோன் கனெக்ட் ஆயிருக்கு.
இருக்கும். ஒரு மிசைல் லான்ச் ஆயிருக்கு, அது எந்த இடத்துல இருந்து லான்ச் ஆயிருக்கும், இந்த வழியா வந்து என்னை அடிச்சு கொன்றுச்சுன்ற சிக்னலை மட்டும் இன்னொரு ட்ரோனுக்கு கொடுத்துச்சுன்னா அந்த ட்ரோன் கால்குலேட்டிவா யோசிச்சு எந்த இடத்துல இருந்து மிசைல் ஏவப்பட்டதோ அந்த இடத்துக்கு போய் சூசைட் ட்ரோனா மாறிடும். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நெட்வொர்க் சென்ட்ரிக்கா இருக்கிறதுனால நம்மள ஈஸியா குழப்பிடுங்க. எல்லாம் சரமாரியா அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கும். இதோட டார்கெட் என்னன்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த டைம்ல J-20 அடிக்கலாம். ஒருவேளை நம்ம J-20 ஃபர்ஸ்ட் அடிச்சு கொன்னுட்டா கூட இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே சூசைட் ட்ரோன்ஸா மாறி J-20யோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் எல்லாத்தையும் இந்த ட்ரோன் செலக்ட் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சிருங்க. இது போல ஒரு டெக்னாலஜியை சைனாக்காரன் கண்டுபிடிச்சு சோதிச்சுட்டு இருக்கான்னு சொல்லும் போது நம்ம வயிற்றுல புளிய கரைக்க தான் செய்யுது. அவன் செய்யறது ஒர்க் அவுட் ஆயிடக்கூடாது. இப்பவே போய் நான் முட்டை வந்துருச்சு கேட்க போறேன். சரி, ஜோக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருவோம். இது போல ஒரு டெக்னாலஜி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம DRDO இந்த டெக்னாலஜியை கவுண்டர் பண்றதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கணும்ன்றத நம்ம வேண்டிக்குவோம். இந்த டெக்னாலஜியை பத்தின உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. அப்புறம் போன வீடியோக்கு நீங்க நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தீங்க, சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த வீடியோ மேப் வீடியோ தான் போட போறேன். அந்த டைம்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ரஷ்யா உக்ரைன் போற பத்தின சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ல நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் நம்புறேன். அதே போல வேற ஏதாவது கேள்விகள் இல்ல வேற ஏதாவது டாபிக் சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப். பை பை.